Hi friends, welcome back to my channel APARNA'S creation. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட Diwali makeover பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா फ्रेंड्सக்குமே ஹேப்பி Diwali. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா Good Vibes ஓட cleansing lotion. இந்த cleansing lotion வச்சிட்டு என் ஃபேஸ் ஃபுல்லா cleanse பண்ணிக்கிறேன். Cleansing lotion apply பண்ணி முடிச்சோனே இந்த மாதிரி ஒரு wet wipes வச்சிட்டு என்னோட ஃபேஸ்ல இருக்க dirts எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா டோனிங்க்கு நான் ஹிமாலயா ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் யூஸ் பண்றேன். இந்த டோனரை இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட்ல டிப் பண்ணி நான் என்னோட ஃபேஸ்ல டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி aloevera gel. என்னோட ஸ்கின்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த aloevera gel யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணியே முடிச்சாச்சு. இப்போது லிப் மாய்ஸ்சரைசருக்காக நான் வேஸ்லின் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக எல்லோரும் இந்த லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹனி பன்னியோட ப்ரைமர். இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஜெல் பேஸில் இருக்கும். இது வச்சு நான் என்னோடய ஓப்பன் போர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ நான் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஹுடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு என்னோட ஆல் ஓவர் ஃபேஸ், நெக் எல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரமோ சேம் நம்ம நெக்குக்கும் தரணும். இல்லைனா நம்ம நெக் கலருக்கும் ஃபேஸ் கலருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்ளை பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் நம்மளோட ஸ்கின் வந்துட்டு நல்லா ஈவன் ஸ்கின் டோனாக தெரியும். நெக்ஸ்ட்டு நான் ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ டிஃபைனர் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஐப்ரோஸை நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோ டிஃபைனர் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ நான் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட். இந்த பேலட்லேருந்து இந்த மாதிரி லைட் நியூட் பிங்க் ஷேட் எடுத்து நான் நல்லா என்னோடய ஐஸில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ரெண்டு ஐஸ்லையுமே பிளெண்ட் பண்ணி முடிச்சப்பறம் நான் என்னோடய லோவர் லைன்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன்னா, இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம காஜல் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஐஸ் வந்துட்டு இன்னும் டிஃபைனாக தெரியும். இப்போது ஷிவானா கான்டர் பேலட்லேருந்து நான் இந்த கோல்டு ஷிம்மர் எடுத்து நான் என்னோடய ஐஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கோல்டு ஷிம்மர் அப்ளை பண்ணும்போது ஐஸ் மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஐபால் மேலே இன்னும் டார்க்காக அப்ளை பண்ணால் ஐஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது கலர் எசன்ஸோட ஐலைனர். இந்த ஐலைனர் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஐஸில் ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு தின்னாகவே நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஐலைனர் அப்ளை பண்ணி முடிச்சப்பறம் நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது என்னென்னா மெப்ளினோட கலர்சல் காஜல். ஃபர்ஸ்ட் நான் இந்த காஜல் யூஸ் பண்ணி என்னோடய வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். வாட்டர் லைனில் அப்ளை பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா என்னோடய லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம ஐஸ் பார்க்க நல்லா போல்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் லைட்டாக கீழே ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணுறேன்னா நம்ம ஐஸ் பார்க்கவே ஒரு நேச்சுரலாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்த ஃபவுண்டேஷன் மேலே இந்த மாதிரி ஒரு பவுடர் அப்ளை பண்ணி அதை நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஸ்டேக் ஒர்க்கியோட கான்டர். இந்த கான்டர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் இருக்க ஷேப்ஸ்லாம் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ நான் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த ஷிவானா கலர்ஸ் பேலட் எடுத்து இதில் இருக்க டார்க்கர் ஷேட் வச்சுட்டு என்னோடய கான்டரை நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட லிப் அவுட்லைனர். எப்பவுமே லிப் லைனர் அப்ளை பண்ணும்போது மேலே இருக்க வி ஷேப்பும் கீழே இருக்க அந்த யூ ஷேப்பும் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா மிச்சம்லாம் நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஹைலைட் பண்ணிக்கணும். அப்புறம் லிப்ஸில் இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது லிப் லைனர் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது கலர் எசன்ஸோட லிப்ஸ்டிக். இப்படி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு நான் என்னோட லிப்ஸில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளஷ் பேலட். இந்த பேலட் யூஸ் பண்ணி நான் இதில் இருக்க லைட் பிங்க் நியூட் பிங்க் ஷேட் எடுத்து நான் என்னோடய சீக்ஸில் ப்ளஷ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது நம்ம கான்டர் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே தான் எப்பயுமே அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் பேலட். இந்த ஹைலைட்டர் பேலட் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போது மேக்கப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேர் டூ பண்ண போகிறேன். இந்த டைமில் என்னோடய மேக்கப் வந்து நல்லா செட் ஆகிடும். நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸி அண்ட் ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் தான் வர போகிறேன். இந்த மாதிரி சைடில் இருந்துட்டு தனியாக இந்த பார்ட்டிஷன் பிரித்து எடுத்துட்டு இந்த பார்ட்டிஷனை இந்த மாதிரி வாரி பேக் கோம் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி பேக்கும் பண்ணி முடிச்சிட்டோன்னே லைட்டாக ஃபோல்ட் பண்ணி நான் ஹேர் பின்ஸை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி நான் ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஆஃப் ஸ்க்ரீனில் நான் என்னோட நெக்லஸும் என்னோட ஐலாஷஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மல்லிப்பூ எடுத்து என்னோட 2 சைட்லேயும் ஹேர் பின் யூஸ் பண்ணி நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் எப்பயுமே இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.